சொல்லுங்க, அன்னைக்கு என்ன மீட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் திரும்பவும் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததா? நிறைய ப்ராப்ளம் வந்தது டாக்டர். எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க. அவங்கள பார்க்கறதுக்கு இவ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க மைண்ட்குள்ளே இருக்கிற கன்ஃபியூஷன் என்னன்னு எங்களுக்கு இது வரைக்கும் புரியல. ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். நீங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன அறிகுறியா தெரியுதா? சரி, மனசுல என்ன இருக்கோ தைரியமா சொல்லிடு. அதுக்கு தானே வந்திருக்கோம், சொல்லு. இல்ல டாக்டர், நானும் எப்படி இல்லாம யோசிச்சு பார்த்துட்டேன். எதுவுமே புரியல. இது நாள் வரைக்கும் நான் தெளிவா பக்குவமா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றேன். அதுலலாம் எனக்கு எந்த குழப்பமும் இல்ல. ஆனா அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்தாதான் நான் இப்படி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். என்ன சொல்றதுன்னே தெரியல. அவர் என்ன தேடி கண்டுபிடிச்சிட்டாரு. நான் அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு வர்றதுக்குள்ள பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நினைச்சாலே பயமா இருக்கு. மிஸ்டர் விஸ்வா, நம்ம ஆள் மனசுல பதிஞ்சு கிடக்கிற நினைவுகள் எல்லாத்தையும் ஹிப்னாட்டிசம் மூலமா வெளியில கொண்டு வந்துடலாம். அதனால இவங்களை ஹிப்னாட்டிசம் பண்ணி பார்த்து ஏதாவது ஒரு விடை கிடைக்குதான்னு பார்க்கலாம். நீங்க என்ன சொல்றீங்க? அப் டு யூ டாக்டர். ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு எந்த வழியா இருந்தாலும் இட்ஸ் ஓகே. நீங்க யூ த பெஸ்ட் டெசிஷன் மேக்கர். பண்ணலாம் டாக்டர். மிஸ்ஸஸ் நந்தினி, டாக்டர், எந்தவித டென்ஷனையும் மைண்ட்ல வச்சுக்காம ரொம்ப லேசியா, அதாவது மர உச்சியிலேருந்து உதிர்ந்து வர்ற காஞ்சு போன இலை எவ்வளவு சாவகாசமா ஆடி அசைஞ்சு மெல்ல தரைய போய் தொடுமோ அது மாதிரி ரொம்ப ஃப்ரீயா மைண்ட வச்சுக்குங்க. ஓகே டாக்டர். குட், வெரி குட். இப்போ நான் உங்களை உங்க மனச கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு போறேன். ஓகே டாக்டர். நான் கேட்கிற கேள்விகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வந்து பதில் சொல்லணும். ஓகே. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? +2 படிச்சிட்டு இருந்தேன். எந்த ஸ்கூல்ல? எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல. ஸ்கூல்ல உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு? அவங்க பேர் என்ன? அவங்களோட நீங்க எங்கெல்லாம் போயிருக்கிறீங்க சொல்லுங்க. அப்படியே ஆள் மனசுக்குள்ள விஷயத்தை கொண்டு போங்க. அப்படியே போங்க. இப்போ நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கீங்க. நந்தினி, இப்போ நீங்க +2 படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் பேரெல்லாம் என்ன? தன்யா, சரண்யா. எங்கெல்லாம் போயிருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா? இப்போ உங்க வயசு 20. அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தேன். காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதிகமா இருக்காங்களா? இப்போ சில வருஷங்கள் கடந்து இப்போ உங்களுக்கு வயசு 26. சமீபத்துல தான் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. உங்களுக்கு கண் ஆபரேஷன் நடந்து பார்வையும் வந்திருக்கு. ஆமா. ஒரு நாள் உங்களுக்கு கண்ணு கொடுத்த பொண்ணோட குழந்தைய பார்த்துட்டு திரும்பி வந்துகிட்டு இருந்தீங்க. அப்பதான் அந்த இன்ஸ்பெக்டர் குமார் தெருவில் இழுத்து போட்டு ஒரு அப்பாவிய அடிச்சிட்டு இருந்தது பார்த்தேன். அந்த இன்ஸ்பெக்டர் பார்த்ததும் அவனை அந்த இடத்துலயே
அடிச்சு கொல்லணுங்கிற அளவுக்கு வெறி வந்துச்சு. உடனே நான் ஆட்டோல இருந்து இறங்கி அந்த ஆட்டோல இருந்து ஒரு இரும்பு ராடு எடுத்து வாங்கி ஒரு அடி அடிச்சேன். அவன் இனிமே உயிரோடவே இருக்க கூடாதுன்னு அவன் ஏன் கையால சாகணும் தான் அவனை அடிச்சு கொல்லணுங்கிற வெறியோட தான் அவனை அடிச்சேன். ஆனா அவன் அவன் சாகல. அந்த நேரம் தான் என் ஹஸ்பண்ட் வந்து தடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த இன்ஸ்பெக்டரை ஒரு ஹாஸ்பிட்டல்ல வச்சு பார்த்தேன். அப்பவும் நான் அவனை கொல்ல ட்ரை பண்ணேன். ஆனா அங்கேயும் என் ஹஸ்பண்ட் வந்து என்னை தடுத்துட்டாரு. தப்பிச்சிட்டான். எதுக்காக அந்த இன்ஸ்பெக்டரை நீங்க கொல்லணும்னு நினைக்கிறீங்க? தெரியலன்னு சொன்னா எப்படிமா? எத்தனையோ பேரை பாக்குறீங்க, பழகுறீங்க. அவனை பார்க்கும்போது மட்டும் ஏன் அவனை இப்படி கொல்லணும்னு தோணுது? நீங்க அவனை பார்க்கும்போது மட்டும் உங்களுக்கு கொல்லணும்னு தோணுதா, இல்ல அவர் முகத்தை நினைச்சு பார்க்கும் போதே அவரை கொல்லணும்னு தோணுதா? அவனை பார்க்கும்போது மட்டும்தான் எனக்கு அப்படி தோணுது. அவனை பார்த்தாலே, அவனை நினைச்சு பார்த்தாலே அவனால ஏதாவது எனக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்கு. அத்தையும் ஹஸ்பண்டும் பயப்படுற மாதிரி நானும் பயந்துட்டு தான் இருக்கேன். ஒன்னும் ஆகாது, பயப்படாதீங்க. இதுக்கு முன்னாடி அவரை எங்கேயாவது ஒரு தரமாவது பார்த்ததா ஞாபகம் வருதா? இல்ல, ஞாபகமே இல்ல. இல்லன்னு சொல்றீங்க. ஏன் அவரை பார்த்ததும் கொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு என்னதான் காரணம்? தெரியல. ஸ்கூல்ல டூர் போகும்போதோ, ஃப்ரெண்ட்ஸோட வெளியூர் போகும்போதோ, இல்ல ஃபேமிலியோட கோயில் ஃபங்க்ஷன் எங்கேயாவது போகும்போது இவரை பார்த்ததா ஞாபகம் இருக்கா? இல்ல, அவரை எங்கேயும் பார்த்ததே இல்ல. அவனை நான் நேர்ல பாக்குறப்போ யாரு என்ன தடுக்காம இருந்தா நிச்சயம் அவனை கொன்னுடுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் அவனை தெருவில் வச்சு அடிச்சப்போ 100 யானைங்களோட பலமும் இந்த உலகத்தோட எந்த தத்துவமும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாத அளவுக்கு கோபமும் எனக்குள்ள நிறைஞ்சிருந்துச்சு. ஆனா அது எப்படி இருந்தா எனக்கு இன்னும் புரியல. சத்தியமா புரியல. இவங்களை ஹிப்னோட்டிசம் பண்ணி பார்த்ததுல இவங்க மனசுக்குள்ள எந்த குழப்பமும் இல்லைன்னு தெளிவா தெரியுது. இவங்க மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்குன்னு அத்தனை விஷயத்தையும் ஒண்ணு விடாம தெளிவா சொல்லிட்டாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க இப்படி நார்மலா இருக்கும்போது அந்த இன்ஸ்பெக்டர் முகம் இவங்க பார்வையில படுற வரைக்கும் தான் இவங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் நடந்த விஷயம் எதுவுமே இவங்க ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது.
ஆனா ஹிப்னாட்டிக்ஸ் வேல போய் கேக்குறப்போ இவங்க மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கிற எல்லா விஷயத்தையும் வெளிப்படுத்தும் போது அந்த சம்பவத்தையும் ஆட்டோமேட்டிக்கா வெளிப்படுத்துறாங்க. அவரை பார்த்ததும் எனக்கு ஏதோ வெறி வருது, அவரை கொல்லணும்னு தோணுது, அதனாலதான் அடிச்சேன், இனிமேலும் அவரை பார்த்தா அடிப்பேன்னு தெளிவா வெளிப்படுத்துறாங்க. ஏன்னு கேட்டா பதில் சொல்ல தெரியல, சொல்ல முடியல. ஏன்னா அதுக்கான பதில் இவங்க மனசுக்குள்ளே கிடையாது. அந்த பதில் மட்டும் இவங்க மைண்ட்ல எப்படி ஸ்டோர் ஆகாம போச்சுன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என்ன பண்றது டாக்டர்? இப்ப நம்ம முன்னாடி வெறும் கேள்விதான் இருக்கு, பதில் தெரியல. பதில் தெரிஞ்சாதான் ஒரு சைக்காட்ரிஸ்ட்ங்கிற முறையில இதுக்கு என்ன சொல்யூஷன்னு என்னால தெளிவா சொல்ல முடியும். ஆனா இந்த கேள்விக்கு பதிலே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பதிலே இல்லாம எந்த ஒரு கேள்வியும் உருவாகிறதே இல்லை. இன்னைக்கு கேட்கப்படுற கேள்விக்கு இன்னும் 100 வருஷம் கழிச்சு கூட விட கிடைக்கலாம். ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கேள்வியை சுமந்துகிட்டு இருக்க நந்தினி சிவியரா தேடினா சீக்கிரமே பதில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த பதிலை எப்படி தேடுறது, தேடணுமா வேண்டாமான்னு நீங்க 2 பேர் தான் முடிவெடுக்கணும். அதுக்கு நீங்க அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்கணும். டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன வந்து பாருங்க. டேக் யுவர் ஓன் டைம். இது உள்ள செஷன்ல ரெக்கார்ட் பண்ண கேசட். ரெக்கார்ட் பண்ணத உங்களுக்கு தரேன் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். தேங்க்யூ டாக்டர். என்னங்க இது? ஹிப்னோட்டிசம் மூலமாவும் எதையும் கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன அர்த்தம்? தெரியல நந்தினி, நிஜமாவே ஹேவ் நோ க்ளூ. சந்தியாவோட கண்ணு என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குங்கிறப்போ சந்தியா எப்படி இறந்தான்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணுதுங்க. எதுக்கு? நம்ம பிரச்சனைக்கும் சந்தியா இருந்ததுக்கும் என்ன சம்பந்தம்? ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு தோணுதுங்க. ஆனா அது என்னன்னு சொல்ல தெரியல. அருண் சாரையோ அவங்க அம்மாவையோ மீட் பண்ணி கேட்டு பார்க்கட்டுமா? சி நந்தினி, இன்னொருத்தர் குடும்பத்துக்குள்ள போய் அந்த குடும்பத்துல ஒருத்தர் எப்படி இறந்து போனாங்கன்னு இன்வெஸ்டிகேட் பண்றதெல்லாம் நாகரிகமா எனக்கு படல. பட் ஸ்டில் அது உன் பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு நீ நினைச்சீன்னா செய், பார்த்து செய். டிப்ளமேட்டிக்கா எவ்வளவு பக்குவமா செய்ய முடியுமோ செய். ஏன்னா அவங்க வீட்டுல எல்லாம் ரொம்ப நல்லவங்க. I don't want to lose them. இதனால வேற புது பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கோ. கடவுளே, இத்தனை சாமிங்க இருக்கீங்களே, உங்க யாருக்குமே எங்க குடும்பத்து மேல இரக்கமே இல்லையா? அந்த அஞ்சலி என் பேத்திய எங்க கிட்ட இருந்து வாங்கறதுக்காக என்னென்னமோ திருட்டு வேலையெல்லாம் பண்றா. அதையெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. கொஞ்சம் கூட ஈரம் தெரியாம நடந்துக்கிறீங்க. ஈரம் தெரிஞ்ச குடும்பமா நீங்க? அதான் அடுத்தவ குழந்தைய தேடி கொண்டு வந்து வச்சுட்டு தரமாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க. நாங்க எங்க குழந்தைய திருடிட்டு வந்தோம்? நீங்க தான் அவளை கூட்டிட்டு வந்து குழந்தைய திருடி கொடுக்க வந்திருக்கீங்க. என்னங்க இது? எதுக்காக இவங்களை எல்லாம் இங்க கூட்டிட்டு வந்தீங்க? அவங்க எங்க கூட்டிட்டு வந்தாங்க? திரும்ப திரும்ப அவங்க சொன்னதை நீங்க கேட்காததால அவங்களே இங்க வந்திருக்காங்க. உங்க கிட்ட இருந்து குழந்தைய மீட்டி கிட்ட குடுக்கறதுக்காக என்னை கூட்டிட்டு வந்திருக்காங்க. எங்க என் குழந்தை? ஏய், நீ வாய மூடு. இது பாருங்க மேடம், இவ சொல்றதெல்லாம் பொய்ன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டு ஏன் இப்படி எங்களை போட்டு குடும்பப்படுத்துறீங்க? இந்த வேலை செய்யறதுக்கு எதுக்குங்க உங்களுக்கு இந்த யூனிஃபார்ம்? அதுக்கு வேற ட்ரெஸ் போட்டுக்கலாமே. வாய மூடியா. நோயாளின்னு பார்த்தா ரொம்ப ஓவரா தான் பேசுற. தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். மேடம் மேடம், பரவாயில்ல விடுங்க மேடம், ரொம்ப மிரட்டாதீங்க. அதான் நாமளே வந்துட்டோம்ல. எனக்கு என் குழந்தைய மட்டும் வாங்கி கொடுத்துருங்க மேடம், போதும்.
எதடி உன் குழந்தை? எது உன் குழந்தை? ஏடி இப்படி மனசாட்சி இல்லாம பேசிட்டு இருக்க? என்னைக்கு என் குழந்தை நான் உன் வீட்ல முதல்ல பார்த்தேனோ அன்னைக்கு நான் வீட்ல சொன்னது எங்க அப்பா முதல்ல குழந்தை தூக்கிட்டு வந்தா சொன்னாரு. நான் தான் உன் கேடு கட்ட புத்தி தெரியாம உன் மேல இறக்கப்பட்டு என் குழந்தைய உன் வீட்ல உன் கூட விட்டு வச்சிருந்தேன். கொஞ்ச நாள் என்னடி கொஞ்ச நாள் நீ வாழணுங்கிறதுக்காக காலம் பூரா என் குழந்தை உனக்கு விட்டு கொடுக்கணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்காக தினம் தினம் நான் எவ்வளவு அழைச்சிட்டு இருப்பேன் தெரியுமா? எதுக்காக எனக்கும் எங்க அப்பாவுக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு. ஆனா இந்த கஷ்டத்தை எல்லாம் மீறி உன் கேவலமான புத்தியால என்ன அசிங்கப்படுத்தினியடி. உனக்கு போய் நல்லது பண்ண நினைச்ச பாரு, அதான் எந்த நிலைமையில கொண்டு வந்து நிறுத்திருக்க. பாவி பாவி, உனக்காக எங்க பேத்திய விட்டு கொடுத்து நாங்க பட்டதெல்லாம் போதுண்டி, போதும். ஒரு வழியா குழந்தைய வாங்கிட்டு நாங்க ஒதுங்கிட்டோம்ல. நீ உண்மையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தானே குழந்தைய திருப்பி கொடுத்த. இப்ப என்ன ஆச்சுடி உனக்கு? ஏன் இப்படி திருட்டு வேலையெல்லாம் பண்ணி குழந்தைய திரும்பவும் கேக்குற? அட நிறுத்துங்க. என்ன ஆளாளுக்கு என்னென்னமோ பேசிட்டே போயிட்டு இருக்கீங்க. என் குழந்தையை நான் திரும்ப வாங்குறதுக்கு எதுக்குங்க திருட்டு வேலை பண்ணணும்? என் குழந்தை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு நான் எவ்வளவோ தடவை நியாயமா உங்ககிட்ட கெஞ்சி பார்த்தேன். நீங்க அப்பவே கொடுத்திருந்தா நான் எதுக்கு போலீஸ் கிட்ட போனோம்? இப்ப என்னடானா இன்னமும் கொடுக்க முடியாதுன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க. ஏய், நான் தெரியாம தான் கேக்குறேன். தீயாவை நீ பெத்தேன்னு சொல்ற, தீனா அவர் அப்பா இல்லன்னு சொல்றாரு. அப்ப நீ யாருடி? என்னடி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க? வேணா மாலதி, தப்பா பேசாத. பாத்தீங்களா மேடம், உங்க முன்னாடியே நான் தப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றா. ஏய், இப்போ உனக்கு என்ன தெரியணும்? காரணம் தானே இப்ப சொல்றேன்டி. நீங்க எல்லாரும் சேர்ந்து என் புருஷனை மிரட்டி வச்சிருக்கீங்க. குழந்தையை கொடுக்கவே முடியாதுன்னு நீ சொல்ற. திரும்ப திரும்ப நாங்க வந்து குழந்தையை கேட்டு கோத்துல குழந்தை ஏதாவது பண்ணிட்டேனா அந்த பயத்துலதான் தியா எங்களோட குழந்தையே இல்லன்னு என் புருஷன் சொல்லிட்டாரு. ஆனா அவரை மாதிரி என்னால நீங்க மிரட்டல்கெல்லாம் பயந்து போக முடியாது. ஏன்னா நான் பெத்தவடி, அந்த உரிமையில தான் நான் கேக்குறேன். என்னது பெத்தவளா? அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமாடி? பேச வேணாம் நினைக்கிறேன். ஆனா உன்னோட கேடு கெட்ட புத்தியால என்ன பேச வைக்கிற. உன்னால இந்த குழந்தைய மட்டும் இல்லடி, வேற எந்த குழந்தைய பெத்துக்க முடியாத அளவுக்கு தான் ஆண்டவன் உன் கருவறையவே அழிச்சிட்டானே. அப்புறம் தாயினா என்ன, தாய்மன்னா என்னன்னு புரியாம அடுத்தவங்க குழந்தைய கேட்டு இப்படி அசிங்கமா அலைஞ்சுகிட்டு இருக்க. நீ எப்படி கெஞ்சினாலும் என்ன நாடகம் நடத்தினாலும் சரி, என் குழந்தைய உனக்கு விட்டு கொடுக்க முடியாது. இன்ஸ்பெக்டர் அம்மா, உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பாவத்தை சேர்த்துக்காதீங்க. முடிஞ்ச 4 வார்த்தை நல்லது சொல்லுங்க. இல்லையா ஏக்கேடோ கெட்டு போ, நீங்களும் ஒதுங்கி போயிடுங்க. நான் என்ன கட்ட பஞ்சாயத்தை பண்ண வந்திருக்கேன்? ஒதுங்கிட்டோங்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டர் டி. ஒரு இன்ஸ்பெக்டர்ங்கிற முறையில என்கிட்ட வந்த கம்ப்ளைண்ட்டுக்கு சரியான முறையில விசாரணை பண்ணி ஆக்ஷன் எடுக்கணும். விசாரணை பண்ணதுல இவ பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு தெளிவா தெரியுது. குழந்தை இவளோடதாங்கிறதுக்கு இவகிட்ட கவர்மெண்ட் கொடுத்த பர்த் சர்டிபிகேட் இருக்கு. ஆனா உன்கிட்ட அப்படி ஒண்ணு இல்லையே. இனிமேல் நீ கோர்ட்டுக்கு போனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால இதுக்கு மேல என் பொறுமையை சோதிக்காம ஒழுங்கு மரியாதையா குழந்தைய இவகிட்ட ஒப்படைச்சிரு. முடியாது மேடம், உங்களை போக விட மாட்டேன். என்ன அடிச்சே கொண்டாலும் இவகிட்ட குழந்தைய ஒப்படைக்க மாட்டேன். அதான் நீயே கொஞ்ச நாள் சாக போறியாமே, இதுல நான் வேற உன்னை அடிச்சு கொள்ளணுமா? ஏய், குழந்தை எங்கடி? குழந்தை எங்க? மேடம், இது என்ன 7 மாடி கட்டடமா? குழந்தை இந்த ரூம்ல இல்லனா அந்த ரூம்ல இருக்க போது நான் போய் குழந்தைய தொட்டா அடிச்சு கொண்டு. ஏய், ஒரு இன்ஸ்பெக்டர் முன்னாடியே பொம்பளை மேல கைய வைக்க பாக்குற? தள்ளியா? குழந்தை எங்க இருக்கு நானே பாக்குறேன். என்ன யார் தடுக்கறான்னு பாக்குறேன். தள்ளி. ஏய், கதவு மூடாதடி. ஒழுங்கு மரியாதை கதவு தர. கதவு திறக்கலனா குழந்தைய எடுக்க மாட்டேன்னு நினைப்பா உனக்கு? ஏய், கதவு தரடி. கதவு தர. என் கோவத்தை அதிகமாக்காத. கதவு தரன்னு சொல்லிட்டேன். மரியாதையா வெளியே வரியா? நான் உடைச்சிட்டு உள்ள வரவா? ஏய், வேணாண்டி, சொல்றத கேளுடி. நான் குழந்தைய வாங்காம போக மாட்டேனி. என்கிட்ட விளையாட்டு காட்டாத. நான் யாருன்னு காமிக்கிறேன் பாரு உனக்கு. வெளியில வாடி. இப்ப கதவை திறக்க போறியா இல்லையா? வெளிய வாடி. வெளியில வாடி. என்ன திமிரு உனக்கு? மேடம் மேடம் ஏய், போமா அங்க. போங்க. இந்த பிடி. வாங்கிக்கோடா. தள்ளிடி அங்கிட்டு. நீ போய் கார்ல உட்காரு. நடக்க வேண்டிய நியாயம் தான் நடந்திருக்கு. இதுக்கு மேல கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணாம அமைதியா இருக்கிற வழியை பாருங்க. ஜாக்கிரதை. போங்க. ஆமா நீ. பைத்தியக்காரத்தனமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. அவங்க கிட்ட அவங்க குழந்தைதாங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்கு. உன்கிட்ட ப்ரூஃப் இருந்தா எடுத்துட்டு வா, கேஸ் போடுவோம். நியாயம் உன் பக்கம் இருந்தா குழந்தைய வாங்கி நானே உன்கிட்ட கொடுக்குறேன். அதை விட்டுட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. போ, நீ போமா. ஏய், போமா அந்த பக்கம். சீக்கிரம் வாங்க.